கன்னத்தில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லை, கண்களில் ஏன் இந்த கண்ணீர் அது யாராலே. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இது ஒரு 2 days vlog தான். ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. பக்ரீத்னால ஃப்ரைடே லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளுமே லீவில் தான் இருந்தேன். வீக் டேவாக இருந்தாலும் வீக்கெண்டாக இருந்தாலும் நான் மார்னிங் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிடுவேன். எதுவுமே இல்லைனாலும் ஹாட் வாட்டராச்சும் குடிச்சிட்டு தான் டேயை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் குடிக்கிற டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெசிபி ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்ச் அண்ட் லெமன் ஆட் பண்ணுறப்ப நான் பீல் பண்ணாமல் அப்படியே கிரைண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ லைட்டாக பிட்டர் டேஸ்ட்டில் தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் குடிக்க பிடிக்கும். ஸோ அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை பிட்டர் டேஸ்ட்டில் பிடிக்காதுன்னா அதை பீல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மீல் மேக்கர் கிரேவி அண்ட் சப்பாத்தி தான். ப்ரீவியஸ் டே புலாவ் பண்ணோம். ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீல் மேக்கர் இருந்துச்சு. அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கிரேவி பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே மீல் மேக்கரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் கோகோனட் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம். கோகோனட், கேஷ்யூநட், கிராம்பு, பட்டை, கசகசை எல்லாமே சேர்த்து ஸோ அதை ஃபைனலாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes வச்சுட்டா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடும். ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நார்த் இந்தியன் ஸ்டைலில் கிரேவி ரெடி ஆகிருச்சு. எனக்கு எக் ரொம்பலாம் பிடிக்காது. பிரியாணியோடு சாப்பிட்றப்ப எக் எல்லோவை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற காம்பினேஷன் பிடிக்கும். மித்தபடி எக்கு சாப்பிடணுன்னா நான் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் சாப்பிடுவேன். எப்போயாச்சும் எக் தோசை சாப்பிடுவேன். பட் அப்போ கூட சைட் டிஷ் ஒரு திக்கான கிரேவி ஏதாவது இருக்கணும். வெறும் சட்னி மட்டும் இருந்துச்சுன்னா எக் தோசை சாப்பிட மாட்டேன். பிகாஸ் எனக்கு வெறும் சட்னியோட எக் தோசை சாப்பிட்றப்ப எக்கோட ஸ்மெல் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இன்னைக்கு நல்லா திக்கான கிரேவி இருந்தனால எக் சப்பாத்தியாக போட்டு சாப்பிட்றலாம், எக் டேஸ்ட் தெரியாமல் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எக் சப்பாத்தி தான் போட்டு சாப்பிட்டோம். முன்னாடியே என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு டிசைட் பண்ணனால ப்ரீவியஸ் டேவே போய் ரெடிமேட் சப்பாத்தி வாங்கிட்டு வச்சுட்டேன். அம்மா அப்பா 2 பேருமே வீக்கெண்டில் ஊருக்கு போயிட்டாங்க. நான் தங்கச்சி மட்டும் இருந்தனால தான் ரெடிமேட் சப்பாத்தி பண்ணோம். அப்படி இல்லைன்னா யூஸ்வலாக வீட்டில் ரெடி பண்ணுற சப்பாத்தி தான். நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி அண்ட் மீல் மேக்கர் கிரேவி காம்பினேஷன் இன்ஃபோசிஸில் ட்ரைனிங் டைமில் மைசூரில் சாப்பிட்டது. அப்போ இருந்தே எனக்கு இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ் ஆகிருச்சு. சாமிக்கு போடுறப்போ அப்பா மார்க்கெட்லேருந்து பஞ்சை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சு சாமி கும்பிடுவோம். மார்னிங்கே எப்பயும் வச்சுருவாங்க. பட் ஃப்ரைடே ஏர்லி மார்னிங் ஊருக்கு கிளம்புனனால நாங்கள் ஈவினிங் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் 12:30க்கு தான் சாப்பிட்டோம். நல்லா ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் எக் மீல் மேக்கர்னு சாப்பிட்டனால சுத்தமாக பசிக்கல. ஸோ லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டோம் அன்னைக்கு. கன்னத்தில் முத்தத்தின் நேரம் அது காயவில்லை, கண்களில் ஏன் இந்த கண்ணீர் அது யாராலே. கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லை, காதலன் மடியில் பூத்தாள் ஒரு பூ போலே. மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு. ஆரிரரோ இவர் யார் எவரோ பதில் சொல்வார் யாரோ. இப்போ கரண்ட்டாக எனக்கு டீ அப்சஷன் இருக்குது. 6:30 ஆகிட்டா போதும் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிடுவேன் டீ கேட்டு. டீ மட்டும் எனக்கு யாராச்சும் போட்டு கொடுத்தா தான் குடித்த மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் நார்மல் டீலாம் இல்லை, ஜிஞ்சர் டேஸ்ட் நல்லா டாமினண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு குடிக்க பிடிக்கும். ஈவினிங் 6:37க்கு டீ குடிச்சேன்னா அதோட போதும். எனக்கு நைட் பசிக்காது. ஸோ மோஸ்ட்டாக டின்னர் சாப்பிட மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ண கிரேவி அப்படியே மிச்சம் இருந்துச்சு. நைட்டு டின்னரை ஸ்கிப் பண்ணிட்டனால நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு இதே திருப்பி வச்சுக்கலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். சாட்டர்டே மார்னிங் மீஷோவில் ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃபர் போடுவாங்க. ஸோ நான் என்ன வாங்கணுன்னாலும் அந்த டைமில் தான் ஆர்டர் பண்ணுவேன். June 1 ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி டெலிவர் ஆகியிருந்துச்சு. முன்னாடிலாம் வீட்டிலையே வெசலில் தான் ஸ்டீம்லாம் பண்ணுவேன். பட் கோவிட் டைம்லேருந்து ஸ்டீமர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இது என்னோட 3rd ஸ்டீமர். இந்த டைம் நான் மோஸ்ட்டாக ஜுவல் செட்ஸ் தான் ஆர்டர் பண்ணேன். ரீசெண்டாக கொஞ்சம் சாரீ வாங்கினேன். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நெக்லஸாக தேடி கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது கரண்ட்டில் ஆன்டிக் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஆன்டிக் டிசைனில் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஒரு நெக்லஸ் வேணும்னு தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆர்டர் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலான்னு சொல்லி தான் வாங்கினேன்.
பட் சர்ப்ரைசிங்காக அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 270 rupees தான் அதோட ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஸ்டோன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு நெக்லஸ் செட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 5 டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன் ஆப்ஷன் இருந்துச்சு. இது ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, எப்பயாச்சும் தான் சாரீ கட்ட போகிறோம், ஸோ ஒரே நெக்லஸ் செட்டை ரிப்பீட் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ அடிக்கடி சாரீ கட்டுறவங்களுக்கு இது ஓகே, எப்பயாச்சும் சாரீ கட்டுறவங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. இதோட ப்ரைஸ் 750 rupees. அதுக்கு ஒர்த் இல்லை, இது குவாலிட்டி நல்லா இல்லை, ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி ஒரு க்யூட்டான ஹார்ட் ஷேப்டு பெண்டன்ட் இருக்கிற ஒரு செயின், குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 150. வீட்டில் இருந்து யாராச்சும் கடைக்கு போயிட்டு வரப்போ எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில டைம் நானே சொல்லிவிடுவேன், சர்ப்ரைஸாக எனக்கு எதாவது வாங்கிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லி. என் தங்கச்சி அது மாதிரி இன்றைக்கி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. நைட்டு நான் தங்கச்சி மிலோ 3 பேரும் நல்லா மாடியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதோட அன்றைக்கி டே முடிச்சிட்டோம். இதோட இந்த vlog-ஓட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.